இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு தெரியாது, உனக்கு வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்ல அது ஓட்டுக்காகத்தான் பண்ணாரு, ஓட்டுக்காகத்தானா அவர் பண்ணாரு. என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க அவரு, அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர் அவர். அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை. அவ்வளவுதான். எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை. இந்த போட்டோ எடுத்து போடும். எல்லார் வீட்டிலையும் பழைய பொருட்கள் இருக்கும். அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. இப்ப இதெல்லாம் நீங்கள் குதூகலமான மூட்ல தான் இருக்கீங்க. இது பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்க எல்லாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனா திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்ல, வழிகாட்டல். இல்ல ஏன் அப்படின்னா, வழி தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். ஆனா அதே தமிழில் சொல்லுகிறேன். எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன். 1000 உண்டுங்க சாதி, அதில் அந்நியர் வந்து புகழ் என் அந்நியதி. அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேன்னு. அதை நீ ஸ்தாபிதப்படுத்த வராத. மறுபடியும் என்ன ஒருமையில பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில பேசலாம். ஒரு ஆளை பத்தி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவா, இந்து பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன், இதுவும் பல பத்திரிகைகளில் வரும் என்று எதிர்பார்ப்போம். இது இந்தியாவுக்கானது, தமிழகத்திற்கான ஒரு களம்.